ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ சும்மா தான் மாடிக்கு வந்தேன். ஒரு டீ போட்டு குடிப்போம், தலைவலிக்குது, செம்பருத்தி பறிக்கலான்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா நிறைய காய்கள் கிடக்குதுங்க. ஸோ வேறு வழி இல்லை, லீவுங்கிறதுனால அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு போட்டுடலாம். ஹார்வெஸ்ட் பண்ணுறத என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன பண்ண போகிறேங்கிறத முன்னாடியே நான் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், வழுதுனங்காய் இருக்குதா. இந்த ஒரு செடி தான் வழுதுனங்காய் பறிச்சிட்டு இருந்தேன்னு நினச்சேன். அதுமாதிரி இவ நிறைய பேர் போட்டாங்க. பெங்களூரில் இது ஃப்ரை பண்ணக்கூடிய காயின்னு சொல்லுவாங்களாம், ஃப்ரை கத்தரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அப்புறம் ஓமலூர் கத்தரியும் குண்டு குண்டாக இருக்காளா. அப்புறம் இவ்வளோ வேறுங்க, ஒரு அடிக்கு வளர்ந்துட்டா. வேங்கேரி. அப்புறம் இங்கே பாருங்கள் வயலட்டு. இது இதுக்கு நல்லா இருக்குமாங்க, ரொம்ப அது என்ன சம்மந்தி செய்கிறதுக்கு நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா கிடக்குதா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழுதுனங்காய் இருந்ததே, தன்னால் முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நட்டு வச்சா. இங்கே பாருங்களேன், தன்னால் வந்த அத்தனை பேரும் வழுதுனங்காய் போலங்க. எனக்கு என்ன பிடிக்குமோ அவங்க அத்தனை பேரும் மாஞ்சி மாஞ்சி நமக்கு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தரிக்காய் வெரைட்டி நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், பச்சை கத்தரி, வெள்ளை கத்தரி, வரி கத்தரி, ஏகப்பட்டது. அப்புறம் இது பெங்களூர்காரங்கள்லாம் சொன்னாங்க இது ஃப்ரை பண்ணுற கத்திரிக்காய்னு. ஆனால் நான் கூகுள் பண்ணி இதோட பெயரை கண்டுபிடிச்சிருக்கேன். இது பொள்ளாச்சி சைடு ஃபேமஸாக கொல்லம்பட்டி நீட்டு கத்தரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெயரை கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 2 மெழுகு பீர்க்கன்று இருக்குது பிஞ்சா. இதுலேயே பறிச்சிடணும், இல்லாட்டி இவங்க முத்தி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோழி அவரை கிடக்குது. அதுக்கப்புறம் இந்த பிங்க் அவரையை கூட பறிச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பிங்க் அவரை கொஞ்சம் கிடக்குது, அவங்கள பறிச்சிக்கலாம். அப்புறம் ஒயிட் அவரை கிடக்குது. முதல்ல இப்போ அவங்கள வெயில் தாரட்டும். கொஞ்சம் வெயில் தந்தோன்னா ஒரு குட்டியாக ஒரு அறுவடை போட்டுறேன். என்னவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு குட்டி அறுவடை போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஓகேங்களா? பாய்.